திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தமிழகத்தில் சர்ச்சையாக வெடித்த நிலையில் இது தொடர்பாக வேல் யாத்திரை சென்னையில் நடத்த அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி பாரத் இந்து முன்னணி தரப்பிலிருந்து வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இரண்டு தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன? தற்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதன் பின்னணி என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலிருந்து கந்தக்கோட்டம் வரைக்கும் பிப்ரவரி 18ஆம் தேதி வேல் யாத்திரை நடத்துவதற்கு அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாரத் இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிபதி இளந்தரையன் விசாரித்தார். இந்த வழக்குக்கு ஆட்சேபம் தெரிவித்து தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னார் தன்னுடைய வாதத்துல இந்த யாத்திரைக்கு வழி கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த வழியானது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை, அதனால் இந்த போராட்டத்துக்கு அனுமதிக்க கூடாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். மேலும் இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதத்தினரும் மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். அந்த வகையில இந்த மத நல்லிணக்கத்தை காக்க தமிழக அரசு உறுதியாக நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய நிலையில இந்த யாத்திரைக்கு அனுமதி வழங்கினால் அது தேவையற்ற விரும்பத்தகாத பிரச்சனையை உருவாக்கும் என்பதால் யாத்திரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற ஒரு எதிர்ப்பினை பதிவு செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அரசு தரப்பின் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.